முக்தி நெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய முக்தி நெறி யூடியூப் சேனல் மூலமாக நாம் 63 நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயனார் மானக்கஞ்சார நாயனார். மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரர் கடியேன். சோழ நாட்டிலுள்ள கஞ்சனூரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் மானக்கஞ்சார நாயனார் ஆவார். இவர் சோழ மன்னரிடத்தில் சேனாதிபதியாய் பணியாற்றினார். சிவபக்தியிலும் அடியவர் பக்தியிலும் சிறந்து நின்றார். தன் பொருள் எல்லாம் அடியவர் பொருள் என்று கருதி வந்தார். அவருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவள் வளர்ந்து திருமணப் பருவத்தை அடைந்தாள். அப்பெண்ணை திருப்பெருமங்கலத்தில் உள்ள ஏயர்கோன் கலிகாமருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார் நாயனார். திருமணமும் நிச்சயமாகி நாளும் குறிக்கப்பட்டது. திருமண நாளன்று ஏயர்கோன் கலிகாமர் தன் சுற்றத்தாருடன் கஞ்சனூருக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார். அவ்வேளையில் சிவபிரார் மானக்கஞ்சாரரின் அடியவர் பக்தியை உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்டார். சிவபெருமான் அடியவர் கோலம் தாங்கி மானக்கஞ்சாரரின் வீட்டிற்குள் நுழைந்தார். அங்கு திருமண வேலைகள் கோலாகலமாய் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது அடியவரை கண்ட மானக்கஞ்சாரர் வணங்கினார். தாங்கள் வந்த வேலை நல்ல வேலை என்று கூறி உபசரித்தார். அடியவர் நாயனாரிடம் இவ்வீட்டில் நற்காரியம் ஏதும் நடக்கவிருக்கிறதா என்று கேட்டார். மானக்கஞ்சாரரும் மகிழ்வுடன் ஆமாம், என் புதல்விக்கு திருமணம் நடக்க உள்ளது. தாங்களும் மணமக்களை வாழ்த்தி அருள வேண்டும் என்று கூறினார். பின் அடியவரிடம் ஆசி பெறுவதற்காக தன் புதல்வியை அழைத்தார். நாயனாரின் புதல்வியும் வந்து அடியவரை பணிந்து வணங்கினார். அப்போது மணப்பெண்ணின் நீண்டு வளர்ந்திருந்த கூந்தலை கண்ட அடியவர், இப்பெண்ணின் கூந்தலை எனக்கு தருவீரோ? என் பூநூலுக்கு அது பயன்படும் என்று கேட்டார். அடியவர் கேட்டதை நாயனார் மறுப்பாரோ? சற்று நேரத்தில் பெண்ணிற்கு திருமணம் நடக்கவிருக்கிறது என்பதை பற்றி சிறிதும் யோசிக்காமல் நாயனார் தன் மகளின் கூந்தலை வாள் கொண்டு அறுத்து அடியவரிடம் தந்தார். அக்கணமே அடியவர் மறைந்தார். சிவபிரார் உமாதேவியாருடன் விடை வாகனத்தில் திருக்காட்சி தந்தார். அனைவரும் மெய் சிலிர்த்தனர். பெருமார் நாயனாரிடம், அன்பரே, உமது அடியவர் பக்தியை சோதிக்கவே இவ்வாறு செய்தோம். வாழ்வாங்கு வாழ்ந்து சிவபதம் அடைவீராக என்று வாழ்த்தி மறைந்தார். மணப்பெண்ணின் கூந்தலும் முன் போலவே நீண்டு வளர்ந்தது. சற்று நேரத்தில் கஞ்சனூரை அடைந்த ஏயர்கோன் கலிகாமர் நடந்ததை கேட்டறிந்தார். அக்காட்சியை தான் காணவில்லையே என்று வருந்தினார். கலிகாமருக்கும் மானக்கஞ்சாரரின் புதல்விக்கும் இனிதே திருமணம் நடைபெற்றது. மானக்கஞ்சாரரும் சிறப்புற வாழ்ந்து அடியவர் தொண்டை வழுவாது செய்து சிவப்பதம் அடைந்தார். நன்றி.